முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த உள்ளூராட்சி சபைகளை யார் யார் கைப்பற்றினார்கள் என்கிற விவரங்களை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் தமிழரசு கட்சி சார்பான ஒரு நிலைப்பாடு ஒன்று வந்திருக்கு. அதில் வேலன பிரதேச சபை சம்பந்தமாகத்தான் இப்போ பார்க்க போகிறோம். வேலன பிரதேச சபையை தமிழரசு கட்சி தனதாக்கி கொண்டிருக்கின்றது. வேலன பிரதேச சபை என்ற ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றிக்கொண்டது. இதன் அடிப்படையில் வேலன பிரதேச சபை என்ற தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் சிவலிங்கம் அசோக்குமார் தெரிவாகியிருக்கின்றார். வேலன பிரதேச சபை என்ற தவிசாளர் மற்றும் பிரதேச தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று முற்பகல் 11:30 மணிக்கு பிரதேச சபை என்ற சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாவு தலைமையில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் 20 ஆசனங்கள் கொண்ட வேலன பிரதேச சபையில் இம்முறை தேர்தல் ஆசன விசேட பகிர்வின் மூலம் 2 ஆசனங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டதன் அடிப்படையில் 22 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சி 8 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 3 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 4 ஆசனங்களையும், தமிழ் மக்கள் கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் 3 சுயேட்சை குழுக்கள் தலா ஒவ்வொரு ஆசனத்தையும் பெற்றிருந்தன. இந்த நிலையில் ஏகமனதாக தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சிவலிங்கம் அசோக்குமார் முன்மொழியப்பட்டு தெரிவாயிருக்கின்றார். இதன்போது சுயேட்சை குழுவின் உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலாதன் வெளிநடப்பு செய்திருக்கின்றார். இதேவேளை உபதவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் கணபதி பிள்ளை வசந்தகுமாரன் ஏகமனதாக தெரிவாயிருக்கின்றார். அந்த வகையில் பிரதேச சபையிலையும் தமிழரசு கட்சி தான் கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் தமிழரசு கட்சி இந்த ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. அதில் குறிப்பாக தமிழரசு கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்ற வகையில் அந்த வகையில் தமிழரசு கட்சி தன்னுடைய வேலனை பிரதேச சபையை தனதாக்கி கொண்டிருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கு கட்சிக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அதாவது சங்கு கட்சியின் நிலைப்பாட்டுக்கு மாறாக வலிகாம மேற்கு பிரதேச சபை வாக்களிப்பின் போது செயற்பட்ட கட்சி உறுப்பினர் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் அதற்கான விளக்கம் கோரப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் இடம்பெற்ற வலிகாம மேற்கு பிரதேச சபை என்ற தெரிவுகளின் போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயற்பட்ட மா குமார் என்ற கட்சியின் பிரதேச சபை உறுப்பினருக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் ரட்லனிங்கத்தால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடிதத்தில் என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்று நடைபெற்ற வலிகாமம் மேற்கு பிரதேச சபை தவிசாளர் தெரிவிக்கும் போது கட்சியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக நீங்கள் எதிர்த்து வாக்களித்துள்ளீர்கள். ஆகையால் உடனடியாக நடைமுறைக்கு வரும்படியாக கட்சி உறுப்பினரிலிருந்து நீங்கள் இடைநிறுத்தப்படுகின்றீர்கள். தங்களது இந்த நடவடிக்கை சம்பந்தமான விளக்கமேதும் இருப்பின் 1 வார காலத்துக்குள் எழுத்து மூலம் எனக்கு அறிவிக்க வேண்டும். இல்லையெனில் கட்சியில் இருந்தும் பிரதேச சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் உடனடியாக நீக்கப்படுவீர்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று இடம்பெற்ற வலிகாம மேற்கு பிரதேச சபை தவிசாளர் தெரிவின் போது தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் சண்முகநாதன் ஜெயந்தனும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் தர்மலிங்கம் சுப்பிரமணியம் நந்தகுமாரும் முன்மொழியப்பட்டனர். இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் மா குமார் தமிழரசு கட்சியின் தவிசாளர் வேட்பாளர் சண்முகநாதன் ஜெயந்தனுக்கு வாக்களித்திருந்தார். பின்னர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரிடம் சென்று தான் தவறுதலாக தமிழரசு கட்சியின் வேட்பாளருக்கு வாக்களித்து விட்டதாகவும் தனது வாக்கை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினருக்கு மாற்றுமாறும் கோரினார். எனினும் குறித்த வாக்கு பதியப்பட்டு விட்டதாகவும் அதனை மாற்ற முடியாது என வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாபு தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை உபதவிசாளர் தெரிவின் போது இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக இவர் வாக்களித்திருந்தது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. ஆகவே இதில் உண்மையிலேயே அவர் தெரியாமல் தான் வாக்களித்து விட்டாரா அல்லது என்ன விடயம் என்றது இதுவரைக்குமே தெரியலை. என்ற உபதவிசாளர் தெரியும் போது தமிழரசு கட்சிக்கு எதிராக வாக்களித்தவர் தவிசாளர் தெரியும் போது எதற்காக தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தார் என்ற விடயம் ஒரு பேசுபொருளாகவே இருக்கின்றது. ஆகவே இந்த கடிதத்திற்கு அவர் கொடுக்கின்ற பதிலின் மூலமாகத்தான் இந்த விஷயம் தெரிய வரும். அந்த வகையில் ஏற்கனவே தமிழரசு கட்சிக்குள்ள பிளவுகள் இருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற சபைகளிலும் கூட இருவேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் சங்கு கட்சிக்குள்ளே இப்படியான ஒரு நிலைமை இருக்குமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. என்னதான் வாக்களிக்கின்ற பொழுது ஒரு பிரதேச சபை உறுப்பினர் கட்சியின் பெயரை தவறாக வாக்களித்து விட்டார் என்றால் அதில் ஒரு சந்தேக நிலைமையும் எழுகின்றது. ஆக இனி அவர் தருகின்ற பதிலை வைத்துக்கொண்டுதான் கட்சி முடிவெடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான விளக்கத்தையும் அவர் கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன விடயம் நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா கிழக்கில் சில சபைகளை தமிழரசு கட்சி கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சபைகளை தமிழரசு கட்சி சில சபைகளை கைப்பற்றாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதில் குறிப்பாக மட்டக்களப்பு வாகர பிரதேச சபையை கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு கைப்பற்றியிருக்கின்றது. பிள்ளையான் கருணாவின் அந்த கூட்டணியில் அமைஞ்ச கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு கைப்பற்றியிருக்கின்றது. இதன்போது கிழக்கு தமிழர் கூட்டமைப்புக்கு ஆதரவாக 12 வாக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக 7 வாக்கள் மட்டுமே கிடைக்கப்பெற்றுள்ளன. முன்னதாக மண்முனை தென்மேற்கு பட்டிப்பளை பிரதேச சபையில் பந்து சின்ன சுயேட்சை குழுவும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு இணைந்து ஆட்சியை கைப்பற்றியிருந்தன. இந்நிலையில் தமிழரசு கட்சி மட்டக்களப்பில் மற்றொரு சபையை இழந்திருக்கின்றது. இதேவேளை ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்புக்கு வெளிப்படையாக ஆதரவு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த ஏற்கனவே சாணக்கியன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், தேசிய மக்கள் சக்தி ஒரு பிள்ளையானுடைய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது என்று. அந்த வகையில் அந்த தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவோடு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். தமிழரசு கட்சி இந்த சபைகளை பெரும்பாலும் கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் இருந்த ஒரு தவறான அபிப்பிராயம், மக்கள் மத்தியில் இருந்த ஒரு தவறான அபிப்பிராயம் காரணமாக அவர்களுக்கு இந்த வாக்கு வங்கி குறைவடைந்திருக்கலாம். அவை ஆசனங்கள் அவர்களுக்கு அதிகமாக கிடைத்திருக்க வாய்ப்பில்லை என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் கூட இந்த சபைகளை அவர்கள் கைப்பற்றியிருக்கின்றார்கள். இந்த இரு சபைகளையும் தமிழரசு கட்சி கைவிட்டது அல்லது கைப்பற்றாமல் போனது தமிழரசு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகவே பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் கிழக்கில் பல சபைகளை தமிழரசு கட்சி கைப்பற்றியிருந்தாலும் கூட இந்த இரு சபைகளையும் தமிழரசு கட்சி கைவிட்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும், அல்லது தமிழரசு கட்சியிலிருந்து கை நழுவி போயிருக்கின்றது. அந்த வகையில் இதே மாதிரி ஜாழ் மாவட்டத்திலையும் ஜாழ் மாநகர சபையிலே கைப்பற்றுகின்ற பொழுது இந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சியோட ஏற்கனவே இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்து விலகி நடக்கிற ஒரு கட்சியோட இவர்கள் முன்வைத்த ஆதரவு நிலைப்பாடு காரணமாக இவர்களுக்குள்ளேயே இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற கட்சிகளுக்குள்ளேயே பிளவுகள் ஏற்பட்டு அந்த கட்சிகள் வேறு சபைகளில் தாங்களாக ஒன்றிணைந்து செயற்பட்டது அவதானியக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில் தமிழரசு கட்சிக்குள்ளேயே ஏற்பட்ட பிளவு காரணமாகவும் சில இடங்களில் தமிழரசு கட்சியே இந்த தலைமை எடுக்கிற முடிவுக்கு விரோதமாக செயற்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் குறிப்பாக இந்த ஊர்வாத்துறையின் உப தவிசாளர் தமிழரசு கட்சியை தெரிவு செய்யப்பட்டார். இருந்தாலும் கூட அங்கே கூட்டணிக்கு, அதாவது தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற கூட்டணிக்கு தமிழரசு கட்சி உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அதாவது தமிழரசு, சங்கு, சைக்கிள் போன்ற கூட்டணியின் அடிப்படையில் தான் இவர்கள் அங்கே சபைகளை அமைத்து கொண்டார்கள். அது மட்டுமில்லாமல் சில வலிகாமம் வடக்கு, வலிகாமம் கிழக்கு போன்ற சில இடங்களில் தமிழரசு கட்சிக்கு எதிராக வாக்களிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் சிலர் நடுநிலைமை வகித்தமையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இந்த தமிழரசு கட்சிக்குள்ளேயே தமிழரசு கட்சிக்கு எதிரான செயற்பாடுகள் நடைபெறுவதையும் அண்மை காலமாக அவதானிக்கக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அடுத்தாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த செம்மணி புதைகுழி தொடர்பான ஒரு விஷயம் எல்லா இடங்கள்லையுமே பேசுபொருளாக இருக்குது. இன்றைய தினமும் அது தொடர்பான போராட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த போராட்டங்களின் போது மக்கள் தெரிவிக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச நியமனங்களுக்கு அடிப்படையில் சர்வதேச கண்காணிப்பின் கீழே தான் இந்த செம்மணி புதைகுழி அல்லது எந்த புதைகுழி என்றாலும் இந்த அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்றுதான் மக்களுடைய போராட்டங்களில் மக்களால் தெரிவிக்கப்படுற கருத்தாக இருக்குது. அந்த வகையில் செம்மணி மனித புதைகுழி குறித்த விசாரணைக்கு சர்வதேச நாடுகளுடன் இணைந்து பிரித்தானியாவும் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவிச்சிருக்கின்றார். செம்மணி மனித புதைகுழியில் சமீபத்தில் பல உடலங்கள் மீட்கப்பட்டமை குறித்து பிரித்தானியாவின் வெளிவார அமைச்சர் டேவிட் லமிக்கி எழுதிய கடிதத்திலேயே அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார். மனித புதைகுழியை தோண்டும் நடவடிக்கைகளுக்கு சர்வதேச உதவி இலங்கைக்கு அவசியம். நாடாளுமன்றத்தில் எழுத்து மூலம் எழுப்பிய கேள்விக்கு வெளியுறவு துணை செயலாளரின் பதில் மே 15ஆம் தேதி கிடைத்தமை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த பதிலில் அவர் இலங்கையின் உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மற்றும் உண்மை நல்லடக்கம், பொறுப்புக்குரல் ஆகியவை குறித்து பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ந்து அழுத்தங்களை கொடுக்கும். இலங்கையின் யுத்தத்தின் முடிவில் இழைக்கப்பட்ட அட்டூழியங்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்கான உங்களின் தனிப்பட்ட ஆதரவிற்கும் நான் நன்றியுடையவனாக உள்ளேன். இலங்கையின் வடபகுதியில் 3 குழந்தைகளின் உடல்களுடன் சமீபத்தில் மற்றொரு புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட பயங்கரம் இந்த அட்டூழியங்கள் எவ்வளவு புதியவை என்பதை அதிர்ச்சியூட்டும் நினைவுபடுத்தலாக காணப்படுகின்றன. 2024 ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை சர்வதேச தராதரங்களின் அடிப்படையில் உடல்களை தோண்டுவதற்கான போதிய வளங்கள் இலங்கையிடம் இல்லை என தெரிவித்துள்ளது.
இலங்கை அரசாங்கம் மனித புதைகுழிகளை தோண்டும் நடவடிக்கைகளுக்காக சர்வதேச உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலும் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல், நீதி ஆகியவற்றுக்கான பிரிட்டனின் ஆதரவின் அடிப்படையிலும் இலங்கைக்கு இந்த விடயத்தில் குறித்த தற்போதைய அல்லது திட்டமிடப்பட்ட திட்டங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்துடன் இருதரப்பு ஈடாட்டங்களின் போது உங்கள் திணைக்களம், அமைச்சர்கள் அல்லது அதிகாரிகள் இந்த விடயத்தை நிகழ்ச்சிகளில் முக்கியமானதாக தக்க வைத்து கொண்டால் அதற்கும் நன்றியுடையவர்களாக இருப்பேன். மார்ச் மாதம் நீங்கள் தடைகளை அறிவித்த வேளை சர்வதேச அளவில் நீதி மற்றும் பொறுப்புக்கூறல், பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் தொழில் கட்சியின் நீண்டகால பாரம்பரியத்தை நீங்கள் பின்பற்றினீர்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வேண்டுகோள் விடுத்தது போன்று யுத்த குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னிலையில் பாரப்படுத்த வேண்டும் என்ற எனது வேண்டுகோளை நீங்கள் கருத்தில் எடுப்பீர்கள் என கருதுகின்றேன். உயிர் பிழைத்தவர்கள், பதிலை தேடும் குடும்பங்கள், இந்த குற்றங்களின் நிலையில் வளர்ந்த அடுத்த தலைமுறை நாங்கள் இதற்காக கடன்பட்டுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.